ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த படம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கரை. நம்ம தலைவர் தனுஷோட படத்தை பார்த்தோம். படத்தோட கேஸ்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆனால் இந்த படத்துக்கு சுத்தமாக ஒட்டாத ஒரு கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம மமிதா பைஜு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டி அண்ட் ஃபேஷன் லுக்கு தான் செட் ஆகும். இந்த படத்தில் ரொம்ப வில்லேஜ் லுக்காக காட்டியிருக்காங்க. சுத்தமாக அந்த படத்துக்கு ஒட்டாத ஒரு கேரக்டர்னால் இவங்க தான். பட் ஒரு சீனை நல்லாயிருக்கும். எங்கே போய்ட்டு வர, திருட தானே போய்ட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சீன் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். நம்ம இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தலைவர் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போகிறதே அவர் மட்டும். அவரை தாண்டி வேறு எந்த ஆக்டர் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாகவே ஒரு நின்று இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா இந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கடத்தலர் நல்லாவே மனுஷன். இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் தலைவர் நடிச்சிக்க முடியல. வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க மக்கள்லாம். விவசாய நிலத்துக்கு கடன் வாங்குகிறாங்க. அது வந்து டிராக்டர் அது இதுன்னு வாங்கிட்டு கட்ட முடியல. அதனால் வந்து ஜப்தி பண்ணிடுறாங்க. இதை வந்து நம்ம தனுஷ் என்ன பண்ணுறாரு, திருடி அந்த மக்களுக்கே கொடுத்து அந்த லோனை வந்து அடைக்க வைக்கிறாரு. அதாவது இப்போ என்னடா இந்த கதை இங்கேயே கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு லீனியரில் பார்த்தீங்கன்னா கந்தசாமியோட படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் இது தான். என்ன பண்ணுவோம் நம்ம சேன் என்ன பண்ணுவார்னா, மக்கள் இருக்கிறவங்ககிட்ட எடுத்து இல்லாதவங்ககிட்ட கொடுப்பாரு. அதே தான் வந்து இதை வேறு மாதிரி நெரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. பட்டு இதை நான் விக்னேஷ் ராஜா கிட்டே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு போர் தொழில்ன்ற படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன, யார் வில்லன் நெக்ஸ்ட்டு என்ன என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். படத்தில் ஒரு ஃப்ரேம் கூட தேவையில்லாத ஃப்ரேம்னு சொல்லவே முடியுது. ஆனால் இந்த படத்தில் என்னடா இது தேவையில்லாத ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. படம் ஓட்டணுமேனு ஓடின்னு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பொறுமையாக சோதிக்குது. செகண்ட் ஹாஃப்ஸ் தான் ஓகே. இன்டர்வல் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் ஒரு நல்ல கிளைமேக்ஸ், தரமான கிளைமேக்ஸு. அதுவும் பிஜிஎம் எலிவேட் பண்ணலன்னா கண்டிப்பாக உட்காந்துருக்கும் படம். ஆனால் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். பட் ஒரு ஓடிடி வாட்ச் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து அதில் பழசான கதை. என்னடா நெகட்டிவ்ஸாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு இந்த படத்துக்கு. விக்னேஷ் ராஜாவோட படம், தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்றப்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எந்த கேரக்டருமே ஒட்டவே இல்லை. நம்ம கேஎஸ் ரவிக்குமார்லாம் கெட்டப் மாத்திரன்ற பேரில் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. பல்லு எடுப்பாக, தாடி முடியலாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது படம். என்ன சொல்கிறதுனே தெரியல. படம் எதுவுமே ஒட்டவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினச்சா கூட நீங்கள் ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணி ஓடிடியில் பாருங்கள். கண்டிப்பாக தேட்டருக்கு போனீங்கன்னா தூங்கிடுவீங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. பட் நீங்கள் தனுஷ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். பட் என்னடா இது நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வந்தோமே, ஓகேவாக தான் இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். தேங்க்யூ. பாய். சப்ஸ்கிரைப்.